ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் உலக மக்கள் அனைவருக்கும் ராஜ யோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். 4/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. பிற்பகல் 1:08 பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூராடம். மாலை 5:40 பின்பு உத்திராடம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யம கண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 12 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருக சீரிஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதங்கள் அதிகரிக்கும். அதாவது ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வினோதமான சிந்தனைகளை விலக்கி வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க வக்கர காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கி ஆதாயம் பெருகும். அதாவது இவ்வளவு நாளாக இத்தனை வருடங்களாக பட்ட கஷ்டங்களுக்கு ஒட்டுமொத்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நல்லதுக்கும் காலம் உண்டு அப்படிங்கிற நன்மையான செய்திகளை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். பாதையோரத்தில் பஞ்சு மிட்டாய் வியாபாரம் செய்கிறவங்க அல்லது பானிபூரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பகட்டான வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச வெகுமானத்தை அப்புறப்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பிரம்மாண்ட நாயகியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகும். அதாவது தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சிகள் பெருகக்கூடிய, உங்களுடைய குடும்பத்தில் நெகிழ்ச்சியான பாசங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில், அதாவது அண்டை வீடு, பக்கத்து வீடு, எதிர்த்த வீடுகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனக்கசப்புகள் மறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முழுமையான செயல்பாடுகளில் முன் யோசனையை பயன்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க புவனேஸ்வரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதையை அமைக்கக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய எளிய சிந்தனைகளால் புதிய பாதைகளை அமைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். அசைவ உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் ஆர்கானிக் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் அபாரமான வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலட்டல் இல்லாத அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க
ஸ்படிக விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QR. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் வரவுகள் பெருகும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். கடந்த காலங்களில் உங்களை விட்டு போனவங்க, உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம்னு ஒதுங்கி போனவங்க உங்களோடு சம்மதம் செய்யக்கூடிய, அதாவது சமாதான தூது விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சரிசியும் பனை வெல்லமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அகிலாண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால அப்பட்டமான மேன்மைகளை ஆங்காங்கே சந்திக்க முடியும். சாதாரண டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு முகவரி கிடைக்கக்கூடிய முன்னேற்றமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதண்டாவாதமான பேச்சுக்களை தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க நாடியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகளும் வாழ்த்துக்களும் கிடைக்கும். அதாவது வகையான உறவுகள் மூலமாக தொகையான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சகோதரகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமையும் சந்தோஷமான சூழல்களும் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யமகண்ட நேரத்தில் 7 மண்விளக்கு ஏற்றி நமஸ்காரம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கபாலீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் ஈடுபாடு அதிகரிக்கும். அதாவது ஜென்ம ராசிக்கு சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு சில காதல் ஒருதலை காதலாகவே இருந்தால் கூட உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருந்துன்னு வைங்களே, அந்த காதலுக்கு நன்மையான சம்மதங்களும் சந்தோஷமான சூழல்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதர்வன வேதத்தின் அடிப்படையை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க யோக அஞ்சனேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QI.
தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அலைமோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வுகள் கிடைக்கும். ஜென்ம ராசி அதிபதி குரு பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கான தேவைகளும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நிறைவேறும். பெண்களுக்கான வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க வசிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BL. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கும். தெய்வ அருள் கிடைக்குது அப்படிங்கிறத விட தேவையான பொருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும். சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பழைய இரும்பு சம்மந்தப்பட்ட, பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட, பழைய பேப்பர் சம்மந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவையும் பவ்யத்தையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ஆதி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QM. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு யோக வளமைகள் அதிகரிக்கும். தேக வலிமை பெருகக்கூடிய நாளாகவும் யோக வளமை அதிகமாகக்கூடிய நாளாகவும், நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும், வாட்ச் சம்பந்தப்பட்ட, வால் கிளாக் சம்பந்தப்பட்ட ரிப்பேர் துறையில் உள்ளவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரந்த மனதோடு சிறந்த செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க வடபழனி ஆண்டவரை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NZ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கும். கல்யாண வயசில் உள்ளவர்களுக்கு கல்யாண யோகங்கள் கிடைக்கக்கூடிய, பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான குடும்பத்தில் வரன் அமையக்கூடிய, இஷ்டப்பட்ட கஷ்டப்பட்ட காலத்தில் இஷ்டப்பட்ட பொண்ணு அமையக்கூடிய, படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்ப்பதையும் கேட்பதையும் விட தீர விசாரித்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சக்தி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.